வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ததாக நாம் பார்த்தோம். இப்பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அதே பாவத்தின் சோக கதை தொடருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமின் மகன் ஆதாம் ஏவாளைப் போலவே பாவத்தின் அதே சரித்திரத்தை தொடருகின்றான். முதலாவதாக 4ஆம் அதிகாரத்தில் காயீனும் ஆபேலும் காணிக்கைகளை ஆண்டவர் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்து காயீனின் காணிக்கையை நிராகரிக்கின்றார். ஏன் நிராகரித்தார்? வேதம் தெளிவாக நமக்கு காரணத்தை கொடுக்கவில்லை. ஆனால் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில், அது மாத்திரமல்ல அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். அதாவது முதல் பிறந்த மிருகங்களையும் அதனுடைய முக்கியமான சிறப்பான பகுதிகளையும் கொண்டு வந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் காயீனோ 3ஆம் வசனத்தில் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆங்கில வேத புஸ்தகத்தில் நிலத்தின் சில கனிகளை கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவன் ஏன் காயீனுடைய காணிக்கையை நிராகரித்தார் என்பதை காட்டிலும் வேதத்தில் காயீன் அந்த நிராகரிப்பை எப்படி எதிர்கொண்டான் என்பதுதான் முக்கியப்படுத்தப்படுகின்றது. 5ஆம் வசனத்தில் காயீனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது, அவன் முகநாடி வேறுபட்டது என்பது குறிப்பிட்டு காண்பிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த சமயத்தில் கர்த்தர் காயீனை குறுக்கிட்டு அவனோடு பேசுகின்றார். 7ஆம் வசனத்தில், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இப்பொழுதும் நீ நல்லது செய்யலாம், இல்லாவிட்டால் தீமை செய்யலாம். தீமை செய்ய நினைப்பாயானால் பாவம் உன்னை முற்றிலுமாய் மேற்கொள்ளும் என்று ஆண்டவர் பேசுகின்றார். ஆனால் தன்னுடைய பெற்றோர் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்தார்களோ அதே போல காயீனும் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் தன்னுடைய சகோதரனை கொன்று போடுகின்றான். அவன் கொன்று போட்ட பிறகு தேவன் இறங்கி வந்து காயீனை கேள்வி கேட்கின்றார். ஆதாம் ஏவாளை கேட்டது போலவே கேட்கின்றார். ஆனால் காயீனோ தன்னுடைய பெற்றோரைப் போலவே ஆண்டவரை எதிர்த்து தான் பதில் சொல்லுகின்றான். 9ஆம் வசனத்தில், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். பாருங்கள், காயீன் தன்னுடைய பெற்றோரை காட்டிலும் மிக அதிகமாக பாவம் செய்தான். அவனுடைய பெற்றோர் பழத்தை புசித்து ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனால் காயீனோ குற்றமில்லாத இரத்தத்தை இந்த பூமியில் சிந்துகின்றான். தேவனை பொறுத்த மட்டில் குற்றமில்லாத இரத்தம் பூமியில் சிந்தப்படும் போது அது பூமியை கெடுத்து விடுகின்றது. ஆகவே காயீன் இந்த பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவனுடைய தகப்பனும் தாயும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஆனால் காயீனோ பூமியிலே நிலையற்றவனாய் இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லுகின்றான். ஆனால் பாவம் எங்கே பெருகிறதோ அங்கே தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகுகிறது. ஆகவே 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த காயீனை ஒருவனும் கொன்று போடாதபடிக்கு ஆண்டவர் அவன் மேல் தெளிவான ஒரு அடையாளத்தை போடுகின்றார். அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தில் காயீன் ஒரு மனைவியை கண்டுபிடிக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டணத்தை அவன் கட்டுகின்றான். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் காயீன் நிலையான ஒரு மனிதனாய் மாறுகின்றான். இப்படி இருந்தும் காயினுடைய குடும்பத்தார்
அவனுடைய பாவ வழிகளை தான் தொடருகின்றார்கள். 23ஆம் வசனத்தில் காயினுடைய குடும்பத்தில் லாமேக் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் காயினைப் போலவே ஒருவனை கொன்று போடுகிறான் என்று பார்க்கின்றோம். காயினோ ஆபேலை கோபத்தினாலேயும் பொறாமையினாலும் கொன்று போட்டான். ஆனால் இந்த லாமேக்கோ ஒரு மனிதன் தன்னை காயப்படுத்தினதினாலே, தழும்பை கொடுத்ததினாலே கொன்று போடுகின்றான். ஆனால் இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த உலகத்தில் தேவனுடைய கிருபை தொடர்ந்து வருகின்றது. 25ஆம் வசனத்தில் இந்த ஆதாம் ஏவாளுடைய பாவ சந்ததியில் ஆண்டவர் ஒரு குமாரனை தருகின்றார். அவன் பேர் சேத். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த ஆதாமின் குடும்பத்திற்கும் தேவன் கிருபையை தருகின்றார். 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆதாமுடைய குடும்பத்தில் ஆண்டவர் எவ்வளவு கிருபையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். 5ஆம் அதிகாரத்தில் ஆதாமின் குடும்பத்தில் 2 பேர் முக்கியப்படுத்தி காண்பிக்கப்படுகின்றார்கள். முதலாவது ஏனோக் என்ற ஒரு மகனை அங்கே முக்கியப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். 24ஆம் வசனத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமல் போனான். இந்த ஏனோக்கு தேவனுக்கு உண்மையாய் இருந்தான். தேவனோடு உண்மையாய் அவன் வாழ்ந்தான். எவ்வளவு தூரம் உண்மை என்றால் தேவனே அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். 25ஆம் வசனத்தில் ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தில் இன்னொரு லாமேக்கை குறித்து நாம் வாசிக்கின்றோம். முன்பு 5ஆம் அதிகாரத்தில் பார்த்த காயினின் சந்ததியில் வந்த லாமேக் காயினைப் போலவே கொலைகாரனாய் இருந்தான் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த லாமேக் 28ஆம் வசனத்தில் ஒரு குமாரனை பெறுகின்றான். அந்த குமாரன் பூமி முழுவதற்கும் ஒரு ஆறுதலாய் வருகின்றான் என்று பார்க்கின்றோம். அவன் பெயர்தான் நோவா. ஆகவே ஆதாமின் குடும்பம் பாவம் நிறைந்த குடும்பமாய் இருந்தாலும் சேத், ஏனோக் போன்றவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற தேவ மக்களுக்கும் அவர்கள் உதாரணங்களாய் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.